வேத வசனங்களை வாஞ்சையோடு கற்றுக்கொள்ள காத்திருக்கும் உங்களை இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே வாழ்த்தி வரவேற்கிறோம். நாம் கடந்த நிகழ்ச்சியிலே லூக்கா 6ஆம் அதிகாரம் 49ஆம் வசனங்கள் வரை கற்றுக்கொண்டோம். அந்த பகுதியிலே நாம் கர்த்தருடைய வார்த்தையை பிரசங்கிப்பவர்களுக்கு கடினமான காலங்கள் உண்டு என்றும், தேவனற்ற ஏழைகளை விட தேவனற்ற செல்வந்தர்கள் ஆபத்தானவர்கள் என்றும், தேவனுடைய பார்வையிலே நீங்கள் சரியானவர்களாக இருக்க விரும்பினால் சுயநலமானவர்களுக்கு ஒத்துப்போக முடியாது என்பதையும் கற்றுக்கொண்டோம். இன்று நாம் லூக்கா 7ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் முதல் 39ஆம் வசனங்கள் வரை கற்றுக்கொள்ள இருக்கிறோம். இந்த பகுதியிலே இயேசு கிறிஸ்து எதை குறித்து ஆச்சரியப்பட்டார்? பழைய ஏற்பாட்டு தீர்க்கதரிசிகளில் கடைசியானவன் யார்? யோவானின் சீடர்களிடத்திலே இயேசு கூறியது என்ன? அறிந்து கொள்ள வாஞ்சையாக இருக்கிறீர்களா? தொடர்ந்து எங்களுடன் இணைந்திருந்து கற்றுக்கொள்ளுங்கள். பிரியமானவர்களே, இப்பொழுது நாம் லூக்கா 7ஆம் அதிகாரத்தை சிந்திக்க போகிறோம். இந்த அதிகாரத்தின் ஆரம்பத்திலேயே குறிப்பிடத்தக்க விதத்திலே இயேசு குணமாக்கிய ஒரு சரித்திரத்தை பார்க்கிறோம். 100க்கு அதிபதியினுடைய வேலைக்காரன் சொஸ்தமாகிறான். தனிப்பட்ட விதத்திலே அந்த வேலைக்காரனை இயேசு சந்திக்காமலேயே அவன் சுகம் பெறுகிறான். நாயின் ஊர் விதவையின் மகனை இயேசு உயிரோடு எழுப்பியதை குறித்து லூக்கா மாத்திரமே எழுதியிருக்கிறார். அது மட்டுமல்ல, யவீருவின் மகளை குணமாக்கியதையும் லூக்கா மாத்திரமே 8ஆம் அதிகாரத்திலே 54-55 வசனங்களிலே சொல்லியிருக்கிறார். லூக்கா மாத்திரமே எழுதியிருக்கிற 18 ஓமைகளிலே முதல் ஓமை இந்த அதிகாரத்திலே வருகிறது. இயேசு கிறிஸ்து ஒரு பரிசேயனுடைய வீட்டிற்கு போன பொழுது ஒரு பெண் அவருடைய கால்களை தைலத்தினாலே அபிஷேகம் செய்த பொழுது அதை அவர் கூறினார். 2 கடனாளிகளை குறித்து இயேசு சொன்ன ஓமையினாலே சீமோனை விட இந்த பெண் சிறந்தவள் என்பது போல கூறுகிறார். சரி, லூக்கா 7ஆம் அதிகாரம் முதல் 10 வசனங்களை வாசிக்கிறேன். அவர் தம்முடைய வார்த்தைகளை எல்லாம் ஜனங்களுடைய காதுகள் கேட்கும்படி சொல்லி முடித்த பின்பு கப்பர்நகூமுக்கு போனார். அங்கே 100க்கு அதிபதியாகிய ஒருவனுக்கு பிரியமான வேலைக்காரன் வியாதிப்பட்டு மரண அவஸ்தையாயிருந்தான். அவன் இயேசுவை குறித்து கேள்விப்பட்ட போது அவர் வந்து தன் வேலைக்காரனை குணமாக்க வேண்டுமென்று அவரை வேண்டிக் கொள்ளும்படி யூதருடைய மூப்பரை அவரிடத்தில் அனுப்பினான். அவர்கள் இயேசுவினிடத்தில் வந்து அவரை கருத்தாய் வேண்டிக் கொண்டு, நீர் இந்த தயவு செய்கிறதற்கு அவன் பாத்திரனாயிருக்கிறான், அவன் நம்முடைய ஜனத்தை நேசிக்கிறான், நமக்கு ஒரு ஜெப ஆலயத்தையும் கட்டினான் என்றார்கள். அப்பொழுது இயேசு அவர்களுடனே கூட போனார். வீட்டுக்கு சமீபமான போது 100க்கு அதிபதி தன் சிநேகிதரை நோக்கி, நீங்கள் அவரிடத்தில் போய், ஆண்டவரே, நீர் வருத்தப்பட வேண்டாம், நீர் என் வீட்டு வாசலுக்குள் பிரவேசிக்க நான் பாத்திரன் அல்ல, நான் உம்மிடத்தில் வரவும் என்னை பாத்திரனாக எண்ணவில்லை, ஒரு வார்த்தை மாத்திரம் சொல்லும், அப்பொழுது என் வேலைக்காரன் சொஸ்தமாவான். நான் அதிகாரத்துக்கு கீழ்ப்பட்டவனாயிருந்தும் எனக்கு கீழ்ப்பட்டிருக்கிற சேவகரும் உண்டு. நான் ஒருவனை போ என்றால் போகிறான், மற்றொருவனை வா என்றால் வருகிறான். என் வேலைக்காரனை இதை செய் என்றால் செய்கிறான் என்று நான் சொன்னதாக சொல்லுங்கள் என்று அவர்களை அனுப்பினான். இயேசு இவைகளை கேட்டு அவனை குறித்து ஆச்சரியப்பட்டு திரும்பி தமக்கு பின் செல்கிற திரளான ஜனங்களை நோக்கி, இஸ்ரவேலருக்குள்ளும் நான் இப்படிப்பட்ட விசுவாசத்தை காணவில்லை என்று உங்களுக்கு சொல்கிறேன் என்றார். அனுப்பப்பட்டவர்கள் வீட்டுக்கு திரும்பி வந்தபோது வியாதியாய் கிடந்த வேலைக்காரன் சுகமடைந்திருக்கிறதை கண்டார்கள். அந்த பட்டணத்திலே அநேக போர் வீரர்கள் இருந்தார்கள். 100க்கு அதிபதி என்று சொல்லும் பொழுது 100 வீரர்களுக்கு பொறுப்பான ஒரு அதிகாரி. இந்த மனிதன் விசுவாசமுள்ள ஒரு மனிதன். கப்பர்நகூமிலே அவன் கட்டி கொடுத்த ஜெப ஆலயத்தினாலே யூத தேசத்தின் மேலே அவனுக்கு இருந்த அன்பு தெரிய வருகிறது. அவனுடைய நிலையிலே அவன் ஒரு அதிகாரத்தில் இருக்கிறான். இதை செய், இங்கே போ, இங்கே வா என்று எந்த ஒரு போர் வீரனையும் அவன் கட்டளையிட முடியும். தனது வேலைக்காரனை குணமாக்க இயேசு ஒரு வார்த்தை மாத்திரம் சொன்னால் போதும் என்பதையும் அவன் அறிந்திருந்தான். இந்த மனிதனுடைய விசுவாசத்தை இயேசு கண்டு ஆச்சரியப்பட்டார். இயேசு கிறிஸ்து ஆச்சரியப்பட்ட 2 சம்பவங்கள் தான் உண்டு. ஒன்று, இந்த 100க்கு அதிபதியின் விசுவாசத்தை குறித்து ஆச்சரியப்பட்டார். மட்டுமல்ல, இஸ்ரவேல் மக்களின் அவிசுவாசத்தை குறித்தும் அவர் ஆச்சரியப்பட்டார். வசனங்கள் 11 முதல் 16 வரை பாருங்கள். மறுநாளிலே அவர் நாயின் என்னும் ஊருக்கு போனார். அவருடைய சீஷர் அநேகரும் திரளான ஜனங்களும் அவருடனே கூட போனார்கள். அவர் ஊரின் வாசலுக்கு சமீபித்த போது மரித்து போன ஒருவனை அடக்கம் பண்ணும்படி கொண்டு வந்தார்கள். அவன் தன் தாய்க்கு ஒரே மகனாயிருந்தான். அவளோ கைம்பெண்ணாயிருந்தாள். ஊராரில் வெகு ஜனங்கள் அவளுடனே கூட வந்தார்கள். கர்த்தர் அவளை பார்த்து அவள் மேல் மனதுருகி, அழாதே என்று சொல்லி கிட்ட வந்து பாடையை தொட்டார். அதை சுமந்தவர்கள் நின்றார்கள். அப்பொழுது அவர், வாலிபனே,
எழுந்திரு என்று உனக்கு சொல்கிறேன் என்றார். மரித்தவன் எழுந்து உட்கார்ந்து பேசத் தொடங்கினான். அவனை அவன் தாயினிடத்தில் ஒப்புவித்தார். எல்லாரும் பயமடைந்து, மகா தீர்க்கதரிசியானவர் நமக்குள்ளே தோன்றியிருக்கிறார் என்றும் தேவன் தமது ஜனங்களை சந்தித்தார் என்றும் சொல்லி தேவனை மகிமைப்படுத்தினார்கள். இந்த சம்பவத்தை லூக்கா மாத்திரமே எழுதி வைத்திருக்கிறார். மரித்தவர்கள் எழுப்பப்படுவதை குறித்து எழுதப்பட்டிருக்கிற காரியங்கள் நாம் நினைக்கிறது போல உயிர்த்தெழுதல் அல்ல. அவர்களுடைய ஜீவனை அவர்களுடைய சரீரத்திற்குள்ளே மீண்டும் கொண்டு வந்தார். பாரம்பரியமான ஒரு கதை உண்டு. இயேசு கிறிஸ்து மரித்த நிலைமையில் இருந்த லாசருவை எழும்பச் செய்த பொழுது அவரை பார்த்து, மீண்டுமாக நான் மரிக்க வேண்டுமா என்று அவன் கேட்டதாக கூறப்பட்டிருக்கிறது. அவன் கட்டாயமாக மரிக்க வேண்டும் என்று இயேசு கூறினாராம். அந்த நாள் முதல் லாசரு சிரிக்கவே இல்லை என்று அந்த பாரம்பரியம் கூறுகிறது. இந்த பாரம்பரியம் உண்மையோ பொய்யோ தெரியவில்லை. ஆனால் மரணம் என்ற வாசல் மூலமாய் ஒரு முறை நாம் சென்றாலே போதும். இந்த நாள் வரை இந்த உலகத்திலே ஒரே ஒருவரே எழுப்பப்பட்டிருக்கிறார். அவர்தான் இயேசு கிறிஸ்து. நித்திரை அடைந்தவர்களின் முதற் பலன் அவரே. மகிமை அடைந்த சரீரத்தோடு உயிரோடு எழுப்பப்பட்டவர் அவர் ஒருவரே. இயேசு கிறிஸ்து வெளியரங்கமாய் பூமிக்கு 2வது முறை வரும் முன்னதாக இரகசிய வருகை அல்லது எடுத்துக்கொள்ளப்படுதல் என்று சொல்கிறோம் அல்லவா, அந்த நாளிலே மரித்த விசுவாசிகளும் உயிரோடு இருக்கிற விசுவாசிகளும் மகிமையடைந்த சரீரங்களாக மாற்றப்பட்டு நடுவானிலே அவரோடு கூட எடுத்துக்கொள்ளப்படுவார்கள். உயிரோடு எழுப்பப்பட்ட சரீரமானது அதன் பின் மரணம் அடைவதில்லை. நாயின் ஒரு விதவையின் மகனை குறித்த சம்பவம் துக்கமானதுதான். விதவையான அவளுக்கு அவன் ஒருவனே மகன். எனவே அவனுடைய மரணம் 2 மடங்கு அவளுக்கு துக்கத்தை கொடுத்திருக்கும். நாயின் ஊர் வழியாக இயேசு கிறிஸ்து சென்ற பொழுது இந்த மரண ஊர்வலத்தை சந்தித்தார். அவர் சந்தித்த எல்லா சவ ஊர்வலங்களையுமே அவர் நிறுத்திவிட்டார் என்று ஒருவர் கூறியிருக்கிறார். வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கிற 3 தவிர இன்னும் சிலரையும் அவர் உயிரோடு எழுப்பியிருக்கக்கூடும். நமக்கு உதாரணமாக சொல்லப்பட்டிருக்கிற 3 சம்பவங்களிலேயும் ஒரு சிறுமி, ஒரு இளைஞன் மற்றும் ஒரு பெரிய மனிதன் மீண்டும் திரும்ப உயிர் பெற்றதை குறித்து பார்க்கிறோம். தனிமையான தாய்க்காக இந்த இளைஞனை இயேசு உயிர் பெறச் செய்தார். அந்த பெண்ணை குறித்தும் அவளுடைய சூழ்நிலையை குறித்தும் இயேசு கரிசனை கொண்டார். பாடையை தொட்டு அந்த இளைஞனோடு பேசினார். மரித்தவர்களை எழும்பச் செய்யும் பொழுதெல்லாம் ஒரே முறையை அவர் பயன்படுத்தினார். அவர் அவர்களிடத்திலே நேரடியாக பேசினார். நாம் எடுத்துக்கொள்ளப்படும் பொழுதும் அவருடைய சத்தத்தையே கேட்கப் போகிறோம். கவனியங்கள், வாசிக்கிறேன். 1 தெசலோனிக்கேயர் 4ஆம் அதிகாரம் 16-17 வசனங்கள். ஏனெனில் கர்த்தர் தாமே ஆரவாரத்தோடும் பிரதான தூதனுடைய சத்தத்தோடும் தேவ எக்காலத்தோடும் வானத்திலிருந்து இறங்கி வருவார். அப்பொழுது கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் முதலாவது எழுந்திருப்பார்கள். பின்பு உயிரோடு இருக்கும் நாமும் கர்த்தருக்கு எதிர்கொண்டு போக மேகங்கள் மேல் அவர்களோடே கூட ஆகாயத்தில் எடுத்துக்கொள்ளப்பட்டு இவ்விதமாய் எப்பொழுதும் கர்த்தருடனே கூட இருப்போம். உரத்த சத்தத்தோடு நம்மை அவர் அழைக்கப் போகிறார். அது தேவ எக்காலத்தை போல இருக்கப் போகிறது. அவர் தனியாக அழைக்கும் பொழுதே அவருக்குள் மரித்த எல்லாரையும் உயிரோடு எழுப்பப் போகிறார். ஜீவனை திரும்ப ஒரு மனிதனுக்குள்ளே கொண்டு வருவதிலே ஒரே முறையையே அவர் பயன்படுத்தியிருக்கிறார். ஆனால் மற்ற அற்புதங்களை அவர் செய்யும் பொழுது ஒரே முறையை பயன்படுத்தவில்லை. ஆனால் மரணத்தை சந்தித்தவர்களை மீண்டும் உலகத்திலே உயிரோடு கொண்டு வந்த பொழுதெல்லாம் நேரடியாக அவர்களோடு பேசினார். இப்படிப்பட்ட சூழ்நிலையிலே யோவான் ஸ்நானன் தனது சீடர்களிலே சிலரை அனுப்பி இயேசுவினிடத்திலே சில கேள்விகளை கேட்கும்படியாய் அனுப்புகிறார். கவனியங்கள், வாசிக்கிறேன். லூக்கா 7ஆம் அதிகாரம் 19-20 வசனங்கள். நீங்கள் இயேசுவினிடத்திற்கு போய், வருகிறவர் நீர்தானா அல்லது வேறொருவர் வர காத்திருக்க வேண்டுமா என்று கேளுங்கள் என்று சொல்லி அனுப்பினான். அந்தபடி அவர்கள் அவரிடத்தில் வந்து, வருகிறவர் நீர்தானா அல்லது வேறொருவர் வர காத்திருக்க வேண்டுமா என்று கேட்கும்படி யோவான் ஸ்நானன் எங்களை உம்மிடத்திற்கு அனுப்பினார் என்றார்கள். மத்தேயு எழுதின சுவிசேஷத்திலும் மார்க் எழுதின சுவிசேஷத்திலேயும் யோவான் ஸ்நானனை குறித்து நாம் பார்த்தோம். அவருடைய உடையே வித்தியாசமானதாக இருந்தது. ஆனால் யோவான் ஸ்நானன் அணிந்த அந்த வித்தியாசமான உடை அவனை வித்தியாசமானவனாக்கவில்லை. அவனுடைய செய்தியும் அவனுடைய ஊழியமுமே அவனை பிரித்தெடுத்தது. நம்முடைய வாழ்க்கையிலேயும் கிறிஸ்துவின் அழைப்பை பெற்றவர்களே அவருடைய ஊழிய காரியங்களிலே செயல்பட முடியும். இந்த அநேகர் என்ன நினைக்கிறார்கள்? கிறிஸ்தவர்களின் வெளிப்பிரகாரமான காரியங்களை செய்தால் தாங்களும் கிறிஸ்தவர்களாகலாம் என்று எண்ணுகிறார்கள். ஒரு முறை ஒரு கணக்கெடுக்கும் பெண் ஒரு போதகரை சந்தித்து, நீங்கள் என்ன செய்கிறீர்கள் என்று ஊழியங்களின் விவரங்களை குறித்து கேட்டாள். அப்பொழுது அந்த போதகர் அவளை பார்த்து, சரி,
ஒருவர் கிறிஸ்தவராக வேண்டுமென்றால் என்ன செய்ய வேண்டும் என்று நினைக்கிறாய் என்று கேட்டார். அதற்கு அவள் சொன்ன பதில் என்ன தெரியுமா? அண்டை அயலகத்தாரோடு நல்ல உறவு உள்ளவர்களாக இருக்க வேண்டும், யாரையும் குறை கூறக்கூடாது, கடுமையாக பேசாமல் அன்பாக பேச வேண்டும் என்று ஒரு பெரிய பட்டியலையே கொடுத்தாள். அதற்கு அந்த போதகர், வெளிப்பிரகாரமான காரியங்களை குறித்து நீ பேசுகிறாய், ஆனால் உண்மையாகவே ஒருவர் கிறிஸ்தவராக வேண்டுமென்றால் இயேசு கிறிஸ்துவோடு கூட தனிப்பட்ட ஒரு உறவு உள்ளவர்களாய் மாற வேண்டும். நீ மறுபடியும் பிறக்க வேண்டும், இயேசுவோடு கூட ஒரு தனிப்பட்ட அனுபவம் வேண்டும் என்று கூறினார். ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் அவன் புது சிருஷ்டியாயிருக்கிறான் என்று 2 கொரிந்தியர் 5:17 வாசிக்கிறோம். யோவான் ஸ்நானன் பழைய ஏற்பாட்டு தீர்க்கதரிசிகளின் வரிசையிலே கடைசியானவன். பழைய ஏற்பாட்டிற்கும் புதிய ஏற்பாட்டிற்கும் ஒரு பாலம் போன்று இருப்பவன். சாமுவேல், எலியா, எலிசா, எரேமியா இவர்களோடு இணைந்தவன். இவர்கள் எல்லாருக்கும் இணையானவன். இயேசு கிறிஸ்து செய்தி கொடுத்த பொழுது ஒரு முறை இவ்வாறு சொன்னார். பாருங்கள், மத்தேயு 23 29 முதல் 31 வரை. மாயக்காரராகிய வேதபாரகரே, பரிசேயரே, உங்களுக்கு ஐயோ! நீங்கள் தீர்க்கதரிசிகளின் கல்லறைகளை கட்டி நீதிமான்களின் சமாதிகளை சிங்காரித்து எங்கள் பிதாக்களின் நாட்களில் இருந்தோமானால் அவர்களோடே நாங்கள் தீர்க்கதரிசிகளின் இரத்த பழிக்கு உடன்பட்டிருக்க மாட்டோம் என்கிறீர்கள். ஆகையால் தீர்க்கதரிசிகளை கொலை செய்தவர்களுக்கு புத்திரராயிருக்கிறீர்கள் என்று உங்களை குறித்து நீங்களே சாட்சிகளாயிருக்கிறீர்கள். இந்த வார்த்தைகளை இயேசு கூறிய நேரத்திலே யோவான் ஸ்நானன் கொலை செய்யப்படும்படியாக சிறைச்சாலையில் இருந்தார். இப்படி அவர் சிறைச்சாலையில் இருந்த பொழுது அநேக சந்தேகங்கள் அவர் மனதிலே வருகிறது. வருகிறவர் நீர்தானா அல்லது வேறு ஒருவர் வர காத்திருக்க வேண்டுமா என்கிறார். யோவான் மேசியாவுக்காக பார்த்து கொண்டிருந்தார். இயேசுதான் அந்த கிறிஸ்துவா என்பதை அறிந்து கொள்ள விரும்பினார். சிலர் என்ன சொல்கிறார்கள் என்றால், யோவான் சிறையிலே இருந்தபடியினாலே அவர் சோர்ந்து போய் அழுத்தம் நிறைந்தவராக, மனமுடைந்தவராக இவ்வாறு கேட்டார் என்று சொல்லுவார்கள். ஆனால் அதை நாம் சரி என்று எண்ண முடியாது. ஏனென்றால் ஏற்கனவே யோவான் பரலோராஜ்யத்தை குறித்து பிரசங்கித்தார். வரப்போகிற ராஜாவை குறித்து சொன்னார். வரப்போகிற ராஜாவுக்கு பெரும் பாதையை ஆயத்தப்படுத்தியவரே யோவான் தான். மட்டுமல்ல, மேசியாவை அவர் கண்டுகொண்டு ஞான ஸ்நானம் கொடுத்தார். இதைத்தான் லூக்கா 3:16-17 நாம் பார்க்கிறோம். யோவான் ஏதோ ஒரு ஓய்வு நாள் பள்ளி உல்லாச பிரயாணத்தை எதிர்பார்த்து காத்திருக்கவில்லை. இயேசு தமது மகிமையிலும் வல்லமையிலும் அவருடைய ராஜ்யத்தை ஸ்தாபிப்பதை எதிர்பார்த்து காத்திருந்தார். இந்த காரியம் நடைபெறாததினாலே இயேசு கிறிஸ்துவனிடத்திலே தனது சீடர்களை அனுப்பி, வருகிறவர் நீர்தானா அல்லது வேறு ஒருவர் வர காத்திருக்க வேண்டுமா என்று கேட்டார். அவ்வாறு கேள்வி கேட்டு வந்தவர்களை இயேசு ஏற்றுக்கொண்டார். ஆனால் உடனே பதில் சொல்லி அனுப்பவில்லை. பாருங்கள், அவர்களை சற்று காத்திருக்க செய்தார். லூக்கா 7:21 முதல் 23 வரை வாசிக்கிறேன். அந்த சமயத்திலே நோய்களையும் கொடிய வியாதிகளையும் பொல்லாத ஆவிகளையும் கொண்டிருந்த அநேகரை அவர் குணமாக்கி அநேகம் குருடருக்கு பார்வையளித்தார். இயேசு அவர்களுக்கு பிரதியுத்தரமாக, நீங்கள் போய் கண்டவைகளையும் கேட்டவைகளையும் யோவானுக்கு அறிவியுங்கள். குருடர் பார்வையடைகிறார்கள், சப்பானிகள் நடக்கிறார்கள், குஷ்டரோகிகள் சுத்தமாகிறார்கள், செவிடர் கேட்கிறார்கள், மரித்தோர் எழுந்திருக்கிறார்கள், தரித்திரருக்கு சுவிசேஷம் பிரசங்கிக்கப்படுகிறது. என்னிடத்தில் இடர்களடையாதிருக்கிறவன் எவனோ அவன் பாக்கியவான் என்றார். யோவானின் சீடர்களை காத்திருக்கும்படியாக செய்துவிட்டு மேசியாவை குறித்த தீர்க்க தரிசனம் நிறைவேறுகிறது என்பதை அவர்கள் கண்கள் காணத்தக்கதாக அநேக அற்புதங்களை செய்தார். ஏசாயா 35:5-6 பார்க்கும் பொழுது, அப்பொழுது குருடரின் கண்கள் திறக்கப்பட்டு செவிடரின் செவிகள் திறவுண்டு போகும். அப்பொழுது முடவன் மானை போல் குதிப்பான், ஊமையன் நாவும் கெம்பீரிக்கும். வனாந்தரத்திலே தண்ணீர்களும் கடுவெளியிலே ஆறுகளும் பாய்ந்தோடும். இதில் அவருடைய முதல் வருகை குறித்து நாம் வாசிக்கிறோம். யோவானின் சீடர்களிடத்திலே இயேசு சொன்னதென்ன? மேசியாவின் அடையாளங்களை நாங்கள் கண்டோம் என்பதை சொல்லும்படியாய் சொல்லி அனுப்புகிறார். உண்மையை சொல்ல வேண்டுமென்றால் யோவான் தனது பணியை செய்து நிறைவேற்றி முடித்து விட்டார். யோவான் விரும்பும் அளவு அவர் வேகமாய் செயல்படவில்லை என்பதை இயேசு அறிந்திருந்தார். இருந்தாலும் யோவான் தன்னை நம்பும்படியாக சொல்லுகிறார். நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கிற எனக்கு அருமையான சகோதரனை சகோதரியே, இன்று என்னையும் உங்களையும் பார்த்து இயேசு கேட்டுக்கொள்வதும் இதுதான். நாம் புரிந்து கொள்ளாத வேளையிலேயும் நம்முடைய விசுவாசத்தையே அவர் எதிர்பார்க்கிறார். நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான சகோதரனை சகோதரியே, உங்கள் வாழ்க்கையிலே இன்றைக்கு நடைபெறுகிற காரியங்கள் உங்களுக்கு புரிந்து கொள்ள முடியாத ஒரு காரியமாய் இருக்கலாம். ஆனாலும் கர்த்தரை நம்புங்கள்,
அவரே உங்களுக்கு அடைக்கலமும் உங்களுக்கு கேடகமுமாய் இருப்பார். 1 கொரிந்தியர் 1:18 பார்க்கும் பொழுது, சிலுவையை பற்றிய உபதேசம் கெட்டுப்போகிறவர்களுக்கு பைத்தியமாயிருக்கிறது, ரட்சிக்கப்படுகிற நமக்கோ அது தேவ பலனாயிருக்கிறது என்று பார்க்கிறோம். நாம் சந்தேகங்கள் உள்ளவர்களாய் இருப்போம் என்றால் அது நல்லதல்ல. அதற்கு மாறாக நாம் பேதைகளாய் இருக்கிறோம். நமக்கு எல்லா காரியங்களும் தெரியாது என்பதையே அது வெளிப்படுத்துகிறது. அது மட்டுமல்ல, அழிந்து போகிற ஒரு கூட்ட மக்களோடு நாம் இருக்கிறோம் என்பதையும் அது நமக்கு தெரிவிக்கிறது. அநேக பேராசிரியர்கள், கல்வி கற்றவர்கள் குடும்பங்களை எல்லாம் விட்டு தனித்திருந்து நூலகங்களிலே உட்கார்ந்து வேதத்தை விசுவாசிப்பதிலே இருக்கிற கஷ்டங்களை மற்றும் இயேசு கிறிஸ்துவின் தெய்வீகத்தை குறித்த கேள்விகளுக்கு இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே கிடைக்கப் பெறுகிற மீட்பிற்கு விளக்கமளித்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் அருமையானவர்களே, கர்த்தருடைய வார்த்தையை நான் விசுவாசிக்கிறேன், நீங்களும் விசுவாசிப்பீர்கள் என்று நம்புகிறேன். லூக்கா 7:24-25 பாருங்கள். யோவானுடைய தூதர்கள் போன பின்பு அவர் யோவானை குறித்து ஜனங்களுக்கு சொன்னது என்னவென்றால், எதை பார்க்க வனாந்தரத்திற்கு போனீர்கள்? காற்றினால் அசையும் நாணலையோ? அல்லவென்றால் எதை பார்க்க போனீர்கள்? மெல்லிய வஸ்திரம் தரித்த மனுஷனையோ? அலங்கார வஸ்திரம் தரித்து செல்வமாய் வாழ்கிறவர்கள் அரசர் மாளிகைகளிலே இருக்கிறார்கள். அருமையானவர்களே, யோவான் ஸ்நானன் காற்றினால் அசையும் நாணலை போலவா இருக்கிறார்? இல்லை, அவர் கரடு முரடானவர், அசைக்க முடியாதவர். வசனங்கள் 26-27 பாருங்கள். அல்லவென்றால் எதை பார்க்க போனீர்கள்? தீர்க்கதரிசியையோ? ஆம், தீர்க்கதரிசியை பார்க்கிலும் மேன்மை உள்ளவனையே என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். இதோ, நான் என் தூதனை உமக்கு முன்பாக அனுப்புகிறேன். அவன் உமக்கு முன்னே போய் உமது வழியை ஆயத்தம் பண்ணுவான் என்று எழுதிய வாக்கியத்தால் குறிக்கப்பட்டவன் இவன்தான். இது மல்கியா 3:1 எடுத்து எழுதப்பட்டிருக்கிறது. அதாவது யோவான் ஸ்நானன் மேசியாவிற்கு முன்னோடி என்பதை இது தெளிவுபடுத்துகிறது. வசனங்கள் 28-29 பாருங்கள். ஸ்திரீகளிடத்திலே பிறந்தவர்களில் யோவான் ஸ்நானனை பார்க்கிலும் பெரிய தீர்க்கதரிசி ஒருவனுமில்லை. ஆகிலும் தேவனுடைய ராஜ்யத்தில் சிறியவனாயிருக்கிறவன் அவனிலும் பெரியவனாயிருக்கிறான் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். யோவானுடைய உபதேசத்தை கேட்ட ஆயக்காரர் முதலான சகல ஜனங்களும் அவனாலே ஞான ஸ்நானம் பெற்று தேவன் நீதிபரர் என்று அறிக்கையிட்டார்கள். இயேசு இங்கே சொன்ன வார்த்தைகள் யோவான் ஸ்நானனுக்கு அவர் கொடுக்கும் மிகப்பெரிய ஒரு மரியாதை என்று சொல்லலாம். சரி, 30-32 வரை வாசிக்கிறேன். பரிசேயரும் நியாயசாஸ்திரிகளுமோ அவனாலே ஞானஸ்நானம் பெறாமல் தங்களுக்கு கேடு உண்டாக தேவனுடைய ஆலோசனையை தள்ளிவிட்டார்கள். பின்னும் கர்த்தர் சொன்னது, இந்த சந்ததியை யாருக்கு ஒப்பிடுவேன்? இவர்கள் யாருக்கு ஒப்பாயிருக்கிறார்கள்? சந்தை வெளியில் உட்கார்ந்து ஒருவரை ஒருவர் பார்த்து, உங்களுக்காக குழல் ஊதினோம், நீங்கள் கூத்தாடவில்லை, உங்களுக்காக புலம்பினோம், நீங்கள் அழவில்லை என்று குறை சொல்லுகிற பிள்ளைகளுக்கு ஒப்பாயிருக்கிறார்கள். எப்படியெனில், யோவான் ஸ்நானன் அப்பம் புசியாதவனும் திராட்சரசம் குடியாதவனுமாய் வந்தான், அதற்கு நீங்கள் அவன் பிசாசு பிடித்திருக்கிறவன் என்கிறீர்கள். சிலர் சொல்கிறார்கள், அந்த போதகரை எனக்கு பிடிக்காது, ஏனென்றால் மிகவும் படித்தவர்களுக்கு புரிந்து கொள்கிற விதமாய்த்தான் அவர் பேசுவார். அது மட்டுமல்ல, ஏற்றம் இறக்கம் இல்லாமலே ஒரே தொனியிலே பேசுவார் என்று சொல்வார்கள். அதே நபர் இன்னும் சில போதகர்களை குறித்து, இவர் பிரசங்க பீடத்திலே தட்டி தட்டி பேசுவார், உரத்த குரலிலே பேசுவார், இதுவும் எனக்கு பிடிக்காது என்பார்கள். அங்கே பிரச்சனை 2 வகையான ஊழியர்களிடத்திலேயும் இல்லை. பிரச்சனை அங்கே முறுமுறுக்கும் அந்த குழந்தைகளிடத்திலேயே இருக்கிறது. இயேசு கிறிஸ்துவின் காலத்திலேயும் அப்படிப்பட்ட ஜனங்கள் இருந்தார்கள். இப்பொழுதும் அப்படிப்பட்டவர்கள் இருக்கிறார்கள். சரி, லூக்கா 7:36 பாருங்கள். பரிசேயரில் ஒருவன் தன்னுடனே போஜனம் பண்ண வேண்டுமென்று அவரை வேண்டிக் கொண்டான். அவர் அந்த பரிசேயனுடைய வீட்டில் பிரவேசித்து பந்தியிருந்தார். இயேசு கிறிஸ்து உணவு அருந்தும்படியாய் வெளியே சென்ற சமயங்களிலே இது அருமையான ஒரு சம்பவம். எப்பொழுது அவர் ஒரு விருந்து வீட்டிற்கு போனாலும் அங்கே விசேஷித்த காரியங்கள் நடைபெறும். பரிசேயர்களுடைய குறைகளை அவர் சுட்டி காட்டுவார். சந்தை வெளியிலே உட்கார்ந்து விளையாடும் பிள்ளைகளுக்கு அவர்களை ஒப்பிடுவார். எனவே இப்பொழுது இந்த பரிசேயன் விருந்திற்கு அழைத்திருக்கிறான் என்றால் இது உண்மையாகவே ஒரு நட்பான அழைப்பா அல்லது வேறு எந்த காரணத்திற்காகவும் அழைத்தானா தெரியவில்லை. ஏதாவது அவர் மேலே குற்றம் கண்டுபிடிப்பதற்காகவே அவன் அழைத்திருக்க வேண்டும். கவனியுங்கள், லூக்கா 7:37-39 வரை வாசிக்கிறேன். அப்பொழுது அந்த ஊரில் இருந்த பாவியாகிய ஒரு ஸ்திரீ அவர் பரிசேயின் வீட்டிலே பந்தியிருக்கிறதை அறிந்து ஒரு பரணியில் பரிமள தைலம் கொண்டு வந்து
அவருடைய பாதங்களின் அருகே பின்னாக நின்று அழுது கொண்டு அவருடைய பாதங்களை தன் கண்ணீரினால் நனைத்து தன் தலை மயிரினால் துடைத்து அவருடைய பாதங்களை முத்தம் செய்து பரிமள தைலத்தை பூசினாள். அவரை அழைத்த பரிசேயன் அதை கண்டபோது, இவர் தீர்க்கதரிசியாயிருந்தால் தம்மை தொடுகிற ஸ்திரீ இன்னாள் என்றும் இப்படிப்பட்டவள் என்றும் அறிந்திருப்பார். இவள் பாவியாயிருக்கிறாளே என்று தனக்குள்ளே சொல்லிக் கொண்டான். கவனித்தீர்களா? இயேசு பரிசேயனுடைய வீட்டிலே இருந்தபொழுது ஒரு பெண் வந்தாள். அவள் ஒரு பரணியிலே பரிமள தைலத்தை கொண்டு வந்தாள். அந்த நாட்களிலே உங்களுடைய வீட்டிற்கு யாராவது விருந்தாளிகள் வருவார்கள் என்றால், உங்கள் அண்டை அயலகத்தார் வீட்டின் உள்ளே வந்து சுவர் ஓரமாக நிற்கவோ உட்காரவோ அவர்களும் நீங்கள் பேசுவதை கவனிக்கவோ அனுமதிக்கப்பட்டிருக்கிறார்கள். எதை குறித்தும் பேச அவர்களுக்கு அனுமதி இல்லை. வந்து அவர்கள் பார்த்து கொண்டிருக்கலாம். இந்த பெண்ணும் உள்ளே நுழைந்து இயேசு கிறிஸ்துவின் பின்னால் நின்று கொண்டாள். அந்த நாட்களிலே இப்பொழுது போல நாற்காலியிலே வரிசையாக உட்கார்ந்து அவர்கள் உணவு அருந்துகிறதில்லை. சாய்வாக படுத்திருந்து ஒரு கையை தரையிலே ஊன்றி ஐக்கிய நேரத்தை செலவு செய்திருக்கிறார்கள். எனவே இயேசு கிறிஸ்துவும் அவ்வாறு சாய்ந்த வண்ணமாய் கால்களை நீட்டியிருந்தார். இப்படி அவர் பேசி கொண்டிருக்கும் பொழுது அந்த பெண் இயேசுவின் பாதத்தருகே வந்து அழுது தன்னுடைய கண்ணீரினாலே அவருடைய கால்களை நனைத்து தன்னுடைய தலை முடியினாலே துடைத்தாள். காரணம் என்ன? இயேசு அவளுக்கு மன்னித்த பாவங்களின் மகிழ்ச்சியினாலே அவ்வாறு அவள் செய்தாள். பின்னர் இயேசுவின் பாதத்தை அவள் முத்தம் செய்தாள். விலையுயர்ந்த பரிமள தைலத்தினாலே பூசினாள். இப்படிப்பட்ட பெண்களிடத்திலே இந்த பரிசேயர் வெளி வீதியிலே பேசுகிறதில்லை. ஆனால் இப்படிப்பட்ட பெண்களோடு இரவிலே ஒருவேளை தவறான காரியங்களிலே ஈடுபட்டிருக்கலாம். என்றாலும் அப்படிப்பட்ட பெண்களிடத்திலே பகலிலே எந்த விதமாக பேச்சும் அவர்கள் வைத்துக் கொள்கிறதில்லை. இந்த பெண் அழுது இயேசுவின் பாதத்தை முத்தம் செய்த பொழுது அவனுடைய உள்ளத்திலே தோன்றுகிற எண்ணம் என்ன? இவர் தீர்க்கதரிசியாய் இருந்தால் தம்மை தொடுகிற ஸ்திரீ இன்னாள் என்றும் இப்படிப்பட்டவள் என்றும் அறிந்திருப்பாரே, இவள் பாவியாய் இருக்கிறாளே என்று தனக்குள்ளே சொல்லிக் கொண்டான். தொடர்ந்து என்ன நடந்தது என்பதை நாம் அடுத்த நிகழ்ச்சியிலே சிந்திப்போம். இந்த பெண் தன்னுடைய வாழ்க்கையிலே தன்னுடைய குறை குற்றங்களை உணர்ந்தவளாக இயேசுவின் பாதத்திலே வந்து கண்ணீர் சிந்தி தன்னுடைய வாழ்க்கையிலே மன்னிப்பை பெற்றுக்கொள்ள வாஞ்சியோடு வந்தாள். நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான சகோதரனே, சகோதரியே, உங்களுடைய வாழ்க்கையிலே இன்றைக்கு ஏதாவது பாவ பாரத்தினாலே துக்கத்தோடு நீங்கள் இருக்கிறீர்களா? என்னை கடவுள் மன்னிப்பாரா? எனக்கும் இந்த உலகத்திலே வாழ்வு உண்டா என்று துக்கத்தோடு இருப்பீர்கள் என்று சொன்னால், இன்றே இயேசுவண்டை வாருங்கள். நம்முடைய பாவங்களுக்காக மரித்த இயேசு நம்முடைய பாவங்களை மன்னிக்க அதிகாரமுடையவராயிருக்கிறார். ஜெபிப்போமா? எங்களை நேசிக்கிறங்கள் நல்ல ஆண்டவரே, இந்த பெண் தன்னுடைய வாழ்க்கையிலே பாவ பாரத்தினாலே உம்முடைய பாதத்திலே வந்து அழுதது போல இந்த நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கிற யாராவது கடந்த நாட்களிலே தங்களுடைய வாழ்க்கையிலே செய்த பாவத்தை குறித்து துக்கத்தோடும் கண்ணீரோடும் பாரத்தோடும் வருவார்கள் என்று சொன்னால், கர்த்தர் தாமே அவருடைய பாவங்களை மன்னித்து அவருடைய வாழ்க்கையிலே மன சமாதானத்தை தந்தரல வேண்டும் என்று சொல்லி நாங்கள் கேட்கிறோம். உலகம் கொடுக்க முடியாத, உலகம் எடுக்க முடியாத ஆழமான ஒரு சமாதானத்தை கர்த்தர் தாமே தர வேண்டும் என்று கெஞ்சுகிறோம். நீர் அப்படி செய்வதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். ஏனென்றால் எங்களுடைய பாவங்களை அறிக்கை செய்யும் பொழுது அதை மன்னிப்பேன் என்று வாக்கு கொடுத்திருக்கிறீர். நீர் வாக்கு மாறாதவர் ஐயா. விசுவாசத்திலே உம்மை பற்றி பிடித்து கொள்ளவும், இனி உம்முடைய பிள்ளைகளாய் வாழவும் எங்கள் ஒவ்வொருவருக்கும் தொடர்ந்து நீர் கிருபை செய்யும். உம்முடைய தூய ஆவியின் வல்லமையையும் பலனையும் எங்களுக்கு தாரும். இயேசு இரட்சகரின் நாமத்தினாலே மனத்தாழ்மையோடு ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமேன். அருமையானவர்களே, இந்த நாளிலும் நாம் கற்றுக்கொண்ட சத்தியங்கள் உங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு பிரயோஜனம் உள்ளதாக இருந்திருக்குமே. சற்று திரும்பி பார்ப்போமா? மரித்தவர்களை எழும்பச் செய்யும் பொழுதெல்லாம் இயேசு கிறிஸ்து ஒரே முறையைத்தான் பயன்படுத்தினார். கிறிஸ்துவின் அழைப்பை பெற்றவர்களே அவருடைய ஊழிய காரியங்களிலே செயல்பட முடியும். ஒருவர் கிறிஸ்தவராக வேண்டும் என்றால் இயேசு கிறிஸ்துவுடனே தனிப்பட்ட உறவுள்ளவர்களாக வேண்டும். அதாவது மறுபடியும் பிறக்க வேண்டும். நாம் புரிந்து கொள்ளாத வேளைகளிலும் நம்முடைய விசுவாசத்தையே அவர் எதிர்பார்க்கிறார். யோவான் ஸ்நானன் கரடு முரடானவர். அவர் அசைக்கப்பட முடியாதவர். பாவ பாரத்தோடும் துக்கத்தோடும் இருக்கிற நீங்கள் இன்றே இயேசுவண்டை வாருங்கள். அவர் உங்களை மன்னித்து ஏற்றுக்கொள்வாரே. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியிலே சந்திப்போம்.